எனக்கு இந்த அந்தோனியார் கோயில்ல விஜய் போகும்போது கூட கூட்டிட்டு போக வேண்டிய ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆமா, இந்த மாதிரி ஆட்களை தான் கூட்டு போயிருக்கணும். அது வந்து ஒரு பொண்ணு பண்ண ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து போற இடத்துல எல்லாம் கரெக்டாக ஒரு ஆளை செட்டப் பண்ணுறது சார். அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிடுது, ஏமா அவர் வந்து கரெக்டாக பக்கத்தில் வரும்போது அப்படி வேற மாதிரி அஷ்டகோணத்தில் சேஷ்ட பண்ணுற மாதிரி முகத்தை வச்சு பண்ணணும். இல்லைன்னா ஒரு பிரமாதமான டைலாக் சொல்லணும். ஒன்று சொல்லிச்சு பார்த்தீங்களா, இன்னொரு இருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? நாங்கள் வந்து இப்படி அக்காவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், தேவைப்பட்ட பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படிங்குது. இந்த வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்பா அம்மா வந்து இந்த விளக்குமார் பிய அடி அடி நடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி பேசுங்களா அதுங்க எல்லாம் செட்டப் மொத்தமாக வந்து செட்டப் பண்ணி மொத்தமாக வந்து பெண்கள் எல்லாம் வந்து இவரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுறாங்க. இவரை பார்த்தாலே போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தாலே போதும்னு நினைக்கிறவங்க ஓட்டு போடாமல் இருப்பாங்களா? ஐயோ விஜயன்னா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த பொண்ணு ஓட்டு போடாமல் இருக்குமா? அந்த ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுறாங்க. இல்லை, இது தமிழகத்தில் இது பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்கு. இப்படிப்பட்டதெல்லாம் சமூகத்தில் வந்து கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது வந்து அயோக்கியத்தனம், இது நாகரிகமற்றது, ஒரு பண்பாடு இருக்கக்கூடிய சமூகம் வந்து இப்படி செய்யாது அப்படிங்கிறது தானே நம்மளுடைய பார்வையெல்லாம் இருக்கு. பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குல்ல. இந்த எலெக்ஷன் டிவிக்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது பார்க்குறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான படங்கள் இல்லை. காமெடி படங்கள்லாம் இப்போ முந்தி மாதிரி வரதில்லை. அன்னைக்கு வந்து காமெடி படங்கள் பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் வரதில்லை. அதனால வந்து டிவிகேல இன்னைக்கு பிரச்சாரம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு வேட்பாளரும் பண்ணுறது ஒவ்வொரு காமெடியாக இருக்கு. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தனியாக போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டீ சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறான். நான் டிவிகே வேட்பாளர், என்னமோ சத்யகுமார் நினைக்கிறேன், டிவிக்கு திருத்தணி வேட்பாளர் சத்யகுமார். டீ சாப்பிட்றீங்களா? இல்லை, கூட போகிறதுக்கு ஆள் இல்லாமல் யாருமே தனியாக போகிறான். போய் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு. அவன் ஆல்ரெடி டீ குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை போய் டீ சாப்பிட்றீங்களா? நான் டீ தாண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் அவன். இல்லை, டீ சாப்பிட்றீங்களா? யோ, டீ தாயா சாப்பிட்றேன், போறியா இல்லை டீ அவன் மூஞ்சியில் ஊற்றுவா அப்படின்னு நடந்து போகிறான் அவன். என்ன சொல்லுவீங்க? இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் இன்னொருத்தர் திருச்சி வேட்பாளர், அவர் பேர் ஜெயா என்னமோ பேரு. அவர் பார்த்தீங்கன்னா என்னன்னா விஜயோட உருவமே ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணி இப்படி நிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு டிவிக்கே வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவரா கிளம்பிட்டாரு. இதெல்லாம் எங்கேயா நம்ம பார்த்திருக்கோமா? இன்னொரு வந்து விஜய் அண்ணா வரமாட்டாரு, நம்ம பொம்மையாவது ரெடி பண்ணுவோம். ஆமா, அப்படிங்கிற வரமாட்டாருங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வரமாட்டாரு, நம்ம மோசம் போயிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணி பட்டிட்டிங்கரிங் பண்ணி ஏதோ வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப கேவலமா தோத்தா அசிங்கமா இருக்கும்ல. அவர் ஏற்கனவே வந்து டிஎம்கேல இருந்தவர், இங்க போய் நம்பி சேர்ந்துட்டாரு. படு அசிங்கமா தோத்தோம்னா நம்மள கேலி நையாண்டி நக்கல் பண்ணி சிரிப்பாங்களேன்னு பொம்மையோட கிளம்பிட்டாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா இந்த ஹாலோஜின் லைட்டா எல்இடி நினைக்கிறேன், அதை வச்சு விஜய் மாதிரியே ரெடி பண்ணி பேசுறது, அது பேச வேற செய்யுது கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி, அதோட கிளம்பிட்டாரு. தொழில்நுட்பம் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தொழில்நுட்பம் எல்லாம் இந்த மாதிரி தான் கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் தர்பூசணியை தூக்கி போடுறான். ஒரு கார்ல வந்து பாண்டிச்சேரி போனார் பாத்தீங்களா, அது வந்து நடுவுல வந்து கார் அப்படி லைட்டா மடக்கி இந்த ஜாம்பி கூட்டம் மாதிரி கார்ல ஏற்றி இப்படி 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 இப்படின்னு என்னென்னமோ பண்ணுதுங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா புளிச்சு நீ எச்சி துப்பி கண்ணாடி துடைக்கிறான். எதுக்குன்னா விஜயை நல்லா பார்க்கணுமா. சீரியஸாங்க வீடியோ இருக்குங்க யூடியூப்ல. விஜய்க்கு முகத்துல பார்த்து துப்புனது முன்னாடி உட்காந்துருக்காருங்க. அவர் வந்து சும்மா கண்ணாடியில பார்த்தாலே தெரியும், அந்த லைட்டு, அந்த மரத்தோட ரெண்டு பக்கம் இருக்கிற நிழல் எல்லாம் படக்கும் கொஞ்சம் டல்லா தெரியும்ல. அதனால இவன் என்ன பண்றான், புளிச்சு நீ எச்சிய கண்ணாடியில விஜய் இருக்கிற பக்கம் துப்பி தொடச்சு அவனே கையால தொடச்சு நாஸ்டி பண்ணி இப்படி போய் பார்க்கறான். தளபதி அப்படிங்கிறான். தளபதி தான் தேடிட்டு இருந்தேன். அவர் பவுன்சர்ஸாலே ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க வாட்ட ஜாம்பி கூட்டம் மாதிரி அப்படி ஜாலியா நீச்சல் குளத்துல நீச்சல் அடிக்கிற மாதிரி இப்படி இப்படி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பயங்கரமா இருக்கு சார் இந்த காட்சியெல்லாம் பாக்குறதுக்கு. அதாவது வண்டி வருது, பின்னால இருந்து வந்து விரட்டிட்டு வர்றது, பைக்ல விரட்டிட்டு வர்றது, விழுறான் வாரவன் வந்துட்டு இருக்கான். இத வந்து இவங்க வந்து எல்லாம் வந்து விஜய் வந்து இறங்கி இருந்தாருன்னா கடிச்சு தின்றுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து கடிச்சு தின்னா அவருக்கு ஆபத்துன்னு கூட தெரியாது. கன்னத்தை ஒருத்தன் கடிச்சு தின்றுப்பான், கையை ஒருத்தன் கடிச்சு தின்றுப்பான், விரல்ல ஒருத்தன் கடிச்சு தின்றுப்பான், தளபதினு கடிச்சு தின்றுப்பாங்க. கை வேற கால் வேறையா அக்கு வேற பிச்சு விட்டுருப்பாங்க விஜய். இல்லை, விஜயனுடைய பேட்டர்ன்ல தான் எல்லாரும் இருக்காங்களா? தொண்டர்களும் இருக்காங்க. என்ன வந்துட்டு இருக்காரு, டக்குன்னு இறங்குறாரு, சைக்கிள் எடுக்கிறாரு, சவுட்டிட்டு ஓடினார்ல. சரி, சைக்கிள் எடுத்துட்டு ஓடினார்ல, ஒரு கூட்டம் குப்பு குப்புன்னு ஓடி வருது. கொஞ்சம் தூரம் ஓடுற வரைக்கும் பேசாம இருந்தாங்க. ஒரு கூட்டம் ஓடி வந்து இந்த அரிசி மூட்டை உழுந்துச்சு வச்சுங்களேன், ஒன்னு உழுந்துச்சுன்னா டொம்மு டொம்மு டொம்முன்னு உழுவுல, அந்த மாதிரி உளுந்தோடனே ஒரு தலைவனை பாருங்க, சைக்கிள் அப்படியே விட்டுட்டு அப்படி பயந்து போய் பறிஞ்சு கட்டி பின்னாடி அப்படியே ஓடுறாருங்க.
அந்த கேரவன் டிக்கு 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 டிக்குன்னு ஓடுறாரு. ஒரு தலைவனா நீங்க, ஒரு தலைவன் வந்து மக்களை பார்த்து எங்கேயாவது ஓடுவானா? ஓடுவாங்களா? எங்கேயாவது ஓடி பார்த்துருக்கீங்களா? என்ன செஞ்சிருவாங்க உங்களை? என்ன செஞ்சிருவாங்க உங்களை? அதாவது மிகுதியான அன்புல வந்து உங்களை வந்து பார்க்க வராங்க. உங்க வந்து அப்படி ஐயோ நம்ம அதாவது பார்த்தாலே போதும்னு நினைக்கிறவங்க பக்கத்துல தொட்டா ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா சும்மா விடுவாங்களா? அந்த மாதிரி வந்து உங்களை வந்து கட்டி பிடிச்சி அணைச்சு எப்படியாவது தளபதி கண்ணை போய் தொட்டு பாத்திரமா மூக்கு தொட்டு பாத்திரமான்னு வந்து விரட்டுறாங்க. அதை பார்த்து இவர் வந்து அப்படியே வண்டியை தூக்கி விட்டுட்டு பட்டார் பட்டார்னு திரும்பிக்கிட்டு பறிஞ்சு கட்டி ஓடுறாரு. ஓடி போய் கேரவானுக்குள்ள ஏறி உட்காந்துட்டார். அப்பாடா எப்படியா என்னடா அது. நீங்க திடீர்னு ஜூல வந்து நிறைய காட்சிகள் வீடியோல பார்த்துருப்பீங்க. இந்த வைல்ட் அனிமல்ஸ்ல எல்லாம் போடும்போது வேன்ல போகும்போது தெரியாம வந்து கீழே வந்து இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி இறங்கிட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு சிங்கமோ புலியோ ஏதோ ஒன்று பாஞ்சிருச்சு வச்சுங்க, அது பயந்து போய் ஏறி வந்து மறுபடியும் அந்த ஜீப்ல ஏறி உட்காந்து மூடிட்டு அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு சமீபத்தில் ஒன்று இருந்துச்சு. ஒரு யானையை போய் சும்மா இருந்த யானையை போய் ஏதோ ஒரு மலை பிரதேசத்தில் ஒருத்தர் கேரளாக்காரன் நினைக்கிறேன் இறங்கி போய் அதை செல்ஃபி எடுக்க போய் அதை அடிச்சு துவைச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு ஜட்டியோட படுக்க வச்சிருச்சு. பார்க்கலையா அதை? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நல்லா மிதிச்சு ஜட்டியோட சவட்டி எடறா அவனை அப்படிங்கிற மாதிரி அடிச்சு துவைச்சு படுக்க வச்சிருச்சு. என்ன செல்ஃபி எடுக்கிற? என்னடா செல்ஃபி எடுக்கிற ஏன்டா டே அப்படிங்கிற மாதிரி ஒரு வண்டியை விட்டுட்டு ஓடி வந்து கேரவனுக்குள்ள மக்களை பார்த்து, அதான் ரொம்ப முக்கியம், மக்களை பார்த்து பயந்து புறமுதுகு காட்டி ஓடி வந்து கேரவனுக்குள்ள ஏறி உட்கார்ற தளபதியா? பேர் வேற தளபதி, தலைவரா? சரி, அந்த கூட்டத்துல தான் வினோதம் எல்லாம் நடந்தது. நீங்க 3 கிலோமீட்டர் ஒரு பையன் வந்து சாக்கடையில நீந்தி வந்தான். எல்லாத்துலயும் நீந்தி வராங்க. சாக்கடையில நீந்தி வந்தா என்ன தெரியுமா ஆகும்? அது அந்த ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கு சாக்கடையில, அது நல்ல வேளை ஓப்பனா இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ணல. பாதாள சாக்கடையில இறங்கி எத்தனை பேர் கேஸ் அடிச்சு செத்து போயிருக்காங்க. துப்புரவு தொழிலாளர், இந்த சாக்கடை கிளீன் பண்றவங்க. அது மாதிரி வந்து சாக்கடையில எல்லாம் இறங்கி நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியாதி வந்து வந்துருச்சுன்னா அதை வந்து சரியே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து சாக்கடையில 3 கிலோமீட்டர் நீந்தி வரவன் இந்த மாதிரி வந்து வினோதமாங்க தினுசா பிரச்சாரம் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அரசியல் பார்த்துருப்போம். எங்கேயாவது வந்து இத்தனை வருஷம் இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து தர்பூசணி பழத்தை தூக்கி போட்டது பார்த்துருக்குமா? ஒரு முழு தர்பூசணி பழங்க அவன் வந்து இந்த எப்படி சொல்றது வாலிபால் மாதிரி தூக்கி போடுறான். இல்ல சினிமாவில் வந்து 6 அடி இல்ல வரேன் கட் பண்ணிக்க. ஒரு முழு தர்பூசணி பழங்க பேஸ்கெட் பால் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறாங்க. அது வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணி கரெக்டாக அந்த விஜய் நிற்கிற அந்த ஓட்டைக்குள்ள போய் கீழே உழுகுதுன்னா அப்போ அவன் வந்து ஏற்கனவே வந்து விஜய் வருவார் இங்கே வந்து நின்னார்னு இப்படி தூக்கி போடணும்னு ப்ராக்டிஸ் எடுத்து தூக்கி போட்டான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் அதை வந்து தேடிட்டு இருக்காங்களா அவனை. சீரியஸ் யாரா அது? இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அப்படியே கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அடித்தான். இல்லை தூக்குடா அவனை அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு இருக்காங்க. இல்லை, தீவிரவாதிகளை எல்லாம் எதிர்க்கக்கூடியவர், கண்டுபிடிக்கக்கூடியவர், நிறைய சாதனைகளை பண்ணக்கூடியவர் நம்ம ஹீரோ. அவன் நம்ம தூக்கி போடுவோம், ஹீரோ பிடிச்சிருவாரு அப்படிங்கிற நினைப்பில் தூக்கி போட்டான். ஏன்னா நிறைய சாகசங்கள் பண்ணிருக்காங்க. தூக்கி போடுறாங்க, கண்ணாடியை தூக்கி போடுறாங்க, என்னத்தையும் தூக்கி போடுறாங்க. இல்லை, இது திரைப்படத்துல பார்க்கக்கூடிய அதே பிம்பம், அதே ஹீரோ, அப்படிப்பட்ட சாகசங்களை எல்லாம் பண்ணவர் அப்படியே வந்து விஜய் பார்க்கறது. அப்படிதான் சார் பார்ப்பான். நீங்க வந்து சினிமாவை ஏன் வந்து ரசிக்கிறாங்க, ஆக்ஷன் ஹீரோ வந்து ஏன் ரசிக்கிறாங்க, ஒரு ஆக்ஷன் படம், மாஸ் படம், மசாலா படம் ஏன் வந்து ஜாலியா ஆடியன்ஸ் வந்து போய் பார்க்கறாங்க, நல்ல கதையோட்ட உள்ள படங்களையும் பார்க்கறாங்க, சிறை மாதிரி படங்கள், தாய்க்கலை மாதிரி படங்களையும் பார்க்கறாங்க. இந்த மாதிரி படங்கள் இப்போ வந்து அஜித் நடிக்கிற படங்கள், விஜய் நடிக்கிற படங்கள், அது கில்லி எல்லாம் ஏன் பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஆடியன்ஸு அவனுக்கு இந்த திரையில இந்த ஸ்டார் பண்றாங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு 50 பேரை ஒரே நேரத்தில் சுழண்டு அடிக்கிறான்ல, இதை இவனால வாழ்க்கையில பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அதை ஒருத்தன் பண்றான், 50 பேர் அடிக்கிறானே அப்படிங்கிற ஒரு மனநிலையை அவங்க போவாங்க. துப்பாக்கி எடுத்து சுடுறான், மேலேருந்து தாவுறான், கீழேருந்து தாவுறான். இதெல்லாம் ஒரு சைக்காலஜி சார். இது வந்து நம்மளால பண்ண முடியாத விஷயங்களை, சூப்பர்மேனை ஏன் நம்ம ரசிக்கிறோம், இந்த பேட்மேனை ஏன் நம்ம ரசிக்கிறோம், ஏன் பயங்கர அந்த ஷோலாம் ஹிட் ஆகுது? காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியாது, இன்னொருத்தன் பண்றான்னும் போது அவனை ஹீரோவா பார்ப்பாங்க. அது திரைப்பட ஹீரோ, அது போலி, முழுக்க பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்பட்டு எடுக்கப்படுற காட்சிகள். அது அந்த ஹீரோவே ஜம்ப் பண்ண மாட்டான். எப்படி மொட்டை மாடியிலேருந்து விஜய் ஜம்ப் பண்ணுவாரா?
4வது மாடியிலேருந்து. அதுக்கு ஒரு டூ போட்டு பண்ணுவான். ரியல் ஹீரோ டூ போடுறவன் தான், விஜய் கிடையாது. ஆனால் அந்த அந்த காட்சியில் நடிக்கிற அந்த அந்த ஹீரோக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேருது. அப்படிதான் விஜய் பார்க்குறான். அப்படி இருந்தாச்சுன்னு சொன்னா இவரே முதல்வர் ஆயிடுச்சுன்னு சொன்னா மிகப்பெரிய அதிசயங்களை பண்ணுவார். அப்படி ஒரே நாள்ல அந்த அர்ஜுன் படம் முதல்வன் ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படத்துல பண்ண மாதிரி பண்ணிடுவாரு. கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு நாட்டை ஒரே அடியா மாத்திடுவாரு. என்ன மாத்த போறாரு? அதாவது லாட்ரி சீட்டு, சுரண்டல் லாட்ரியில கிடைச்ச பணம், அதை வச்சுக்கிட்டு வந்து இந்த கட்சிக்கு செலவழிச்சிட்டு இருக்காரு ஆதவ் அர்ஜுனா. அவர் ஊழல், அவரை வந்து கூட வச்சுக்கிட்டு ஊழல் அற்ற ஆட்சியை கொடுப்போம், ஒரு நயா பைசா நான் தொட மாட்டேன், எனக்கு தேவையில்லை. கரெக்டு. பொண்டாட்டிக்கு கொடுத்த காசையும் பிள்ளைக்கு கொடுத்த காசையும் கடனா கேட்குறியே, கடன் சொல்றியே. 4 லட்சம் கடனா உனக்கு? நான் கேட்குறேன், 4 லட்சம் கடனா? 40 லட்சம் செலவழித்து ஒரு அட்லி மனைவியோடைய சீமந்தத்துக்கு போய் வளையல் மாட்டி விட்டு வர தெரியுது இல்லை உங்களுக்கு? அப்போ பொண்டாட்டிக்கு கொடுத்த காசும் பிள்ளைக்கு கொடுத்த காசும் கடனா? அப்பா அம்மா கொடுத்த காசு கடனா? அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியது கடமை, மகனுக்கும் மகளுக்கும் செய்ய வேண்டியது கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டியது கடமை. இதை கடன்னா இப்போ நடிகர் சத்யராஜ் அவர்கள் கேலிங் கிண்டலுமா பேசியிருக்கிறாரு. உங்களுடைய நடனம் எனக்கு பிடிக்கும், உங்களுடைய நடிப்பு எனக்கு பிடிக்கும், ஃபைட் எல்லாம் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் வந்து திரைப்படத்திலே இருங்க, உங்களை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க, அரசியல் பார்க்கறதுக்கு வேற ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதை எப்படி பார்க்கறது? அதான் சார், எல்லாருமே வந்து இன்னைக்கு களத்தில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். உண்மையாக வந்து எப்படின்னா, அவர் சரியான ஒரு அணுகுமுறையில் இல்லை. அவர் பண்ணுற அரசியல் எல்லாருமே விமர்சிக்கிற மாதிரி இருக்கு. சத்யராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன, நான் வரவா அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் பாடாதீங்க, தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரட்டா, நான் தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, அந்த பாட்டை பாடிட்டு ஆடிட்டு போங்கிற மாதிரி நக்கல் பண்ணியிருக்காரு. பிரகாஷ்ராஜ் பேசியிருக்காரு பார்த்தீங்களா? அதாவது வந்து படத்தில் நடிச்சுட்டா நீ ஹீரோவா அவங்களை ரசிச்சுட்டா தலைவனா, அந்த போலி அந்த அதாவது திரை நட்சத்திரங்களை ரசிக்கக்கூடியவர்கள் ரசிகர்கள். அவங்க வந்து விசில் அடிங்க, இவர் சொல்றால விசில் பொறிச்சு அதை பண்ணுங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் போய் பண்ணுங்க, விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி டான்ஸ் பண்ணி, அதுக்கு தான் இருக்கு. இது அரசியல் என்ன கேலி கூத்தா? இதுல வந்து நீங்க வந்து அந்த 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 உங்களுடைய போலி கவர்ச்சி, அதாவது ஒரு மாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து அது ரசிகர்கள், அந்த ரசிகர்களே அப்படியே வந்து அரசியலுக்கு தொண்டர்களா கன்வெர்ட் பண்ணி ஓட்டா மாத்தணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய சுயநலவாதம்? நீங்க சொல்லுங்க, எவ்வளவு பெரிய சுயநலவாதம்? அதை செய்யறாரா இல்லையா? அதை விமர்சிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் அதுதான் சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு போலி கட்டமைப்புல நீங்க மக்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே சொல்றேன், விஜய் மக்களை ஏமாத்துறார். விஜய் வந்து வரதை நம்ம வந்து தப்பா சொல்லலை, அரசியலுக்கு வரட்டும், விஜய் வாங்க, ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் உங்களுக்கு அரசியல் கற்றுக்கிட்டு வாங்க. இல்லை என்ன வந்ததுக்கு அப்புறம் மக்களை போய் பாருங்க, மக்களை போய் சந்திச்சிங்கன்னா மக்கள் உங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுப்பாங்க. மக்களோட ஒரு சொல்லிக் கொடுக்குற பாடம் சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்களா என்ன? மக்கள் உங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பாங்க. மக்கள்கிட்ட இருந்து அரசியல் பழகுங்க, அரசியல் கற்றுக்குங்க, அரசியல் பண்பட்டவராக நீங்கள் மாற்றிக்குங்க, உங்களை அரசியல் படுத்திக்குங்க. நீங்களும் அரசியல் படுத்தலை, உங்களுக்கு தொண்டர்களையும் அரசியல் படுத்தலை, யாரையுமே நீங்க அரசியல் படுத்தாம இது ஒரு கேலிக்குத்தான விஷயமா நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கவர்ச்சி, ஒரு ஜிகினா முகத்துல பூசினா அது வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா? ஒரு உதட்டு சாயம் போட்டா ஒரு பெண் உதட்டு சாயம் எல்லாம் பளபளன்னு சிவப்பு கலர்ல போட்டு அப்படி கிளாமரா ட்ரெஸ் போட்டு வந்தா எல்லாரும் பார்க்கறதுக்கு தோணுது இல்லையா? ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களே திரும்பி பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியை நீங்க காமிச்சு மக்களை ஏமாத்த நினைக்காதீங்க. அது ஏமாற்று, அது வந்து மோசடி, அதை நீங்க செய்யாதீங்க, அது தப்பு.